ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சந்தோஷமா இருக்கணும். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வெற்றி சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் தோல்வியுற்றிருக்காங்க, அவங்களோட பெர்சன்டேஜ் அந்த அந்த தொகுதியில எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில இருக்க சங்கராபுரம் தொகுதி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம தொகுதிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சங்கராபுரம் தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நம்மளுக்கு 14 முறை இந்த இடத்துல தேர்தல் நடந்திருக்கு. அந்த 14 முறையில பார்த்தீங்கன்னா, திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா, 1977, 1971, 1989, 1996, 2006, 2016, 2021ன்ற வாக்குல இந்த இடத்துல கன்டினியூஸ் வெற்றி பெறதுக்கு அவிங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1980, 84, 91, 2011ன்ற வாக்குல இந்த இடத்துல அவிங்க தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் 1962, 77ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாமக 2001ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சங்கராபுரம் தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 14 தேர்தல்ல 7 முறை திமுகவும், 4 முறை அதிமுகவும், 2 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை பாட்டாளி மக்கள் கட்சியும் வெற்றி பெற்று இந்த இடத்துல அவிங்க தொகுதியை பிடிச்சிருக்காங்க. அடுத்தது சங்கராபுரம் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம இரு தேர்தல்கள் எடுத்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 2016, 2021 தேர்தல்களை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 2016 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சங்கராபுரம் தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, உதயசூரியன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 90,926 வாக்குகளும் 45% பெற்று இவரு மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல பெற்றிருக்கிறாரு. அடுத்ததா அதிமுக சார்பில் மோகன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 76,392 வாக்குகளும் 37.80% பெற்று இந்த இடத்துல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி 2016 தேர்தலில் தனிச்சு போட்டியிட்டது. சிவராமன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 13,612 வாக்குகளும் 6.7% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஎம், அதிமுக, தமாக போன்ற கட்சிகள் 2016 ஒற்றுமையா இருந்து முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலில் போட்டியிட்டாங்க. அந்த வகையில தேமுதிக சார்பில் கோவிந்தன் ஆர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 13,343 வாக்குகளும் 6.6% பெற்று இந்த இடத்துல 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காருங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எகைன் டீம் டிஎம்கே தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதே அந்த தொகுதியில உதயசூரியன் அப்படிங்கிறவர் தான் மறுபடியும் போட்டியிட்டு 1,21,186 வாக்குகளும் 56.40% வாங்கி இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை உதயசூரியன் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்குறப்ப திமுகவோட கோட்டையை அந்த சங்கராபுரம் கருதப்படுகிறது தெரியுது. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில் ராஜா அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 75,223 வாக்குகளும் 35% பெற்று இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவர் போட்டியிட்டு இந்த இடத்துல அவர் தோல்வி 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ராஜம்மா அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 9,873 வாக்குகளும் 4.6% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மற்ற கட்சிகள்லாம் கம்மியான வாக்குகள் தான் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சங்கராபுரம் மக்களவைத் தேர்தல் விவரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த இரு தேர்தல்கள் எடுத்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். 2019, 2024 தேர்தல்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 2019 அதிமுக கூட்டணி கட்சிகளோட இங்கே பலமாக இறங்கி 56,789 வாக்குகளும் 26.96% பெற்று இந்த இடத்துல அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திமுக 1,23,156 வாக்குகளும் 58.47% வாங்கி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 6,276 வாக்குகளும் 2.98% வாங்கி இந்த இடத்துல அவங்க அந்த 2019 தேர்தலில் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு நடந்த 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுகவுக்கு தன்னிச்சையா நின்று இந்த இடத்துல 87,539 வாக்குகளும் 37.74% வாங்கி அவங்க தனி பெரும்பான்மையை இந்த இடத்துல காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, திமுக சார்பில் இந்த இடத்துல போட்டிட்டு 95,829 வாக்குகளும் 41.32% வாங்கி இந்த இடத்துல அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் 2019 தேர்தலில் ஒப்பிடுறப்போ 2024 தேர்தலில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30,000 பக்கமாக வாக்குகள் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் இந்த இடத்துல 11,082 வாக்குகளும் 4.78% தான் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த
951 வாக்குகளும் 4.29% வாங்கி இந்த இடத்துல அவங்க 2024 தேர்தலில் 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் தொகுதி தேர்தல்கள் நிலவரத்தை பார்த்துருவோம். அந்த வகையில் அதிமுக சார்பில் இந்த இடத்துல 2016 37.80%, 2019 26.96%, 2021 35%, 2024 37.74% வாங்கி இந்த இடத்துல 35% மேல அவங்க வாக்குகள் வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில் அதிமுகவுக்கு இந்த தொகுதியில 35% மேல வாக்குகள் இருக்கு. இந்த இடத்துல வந்து தனிச்சு போட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2024 தேர்தலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 37.74% வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப சங்கராபுரம் தொகுதிக்கு இந்த தடவை அதிமுகவுக்கு சற்று பலம் ஓங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பாஜக, பாமக, தேமுதிக இவங்க எல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா சர்வபலம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2016 45%, 2019 58.47%, 2021 56.40%, 2024 41.32% வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு 50% வாக்குகள் பக்கமா வச்சிருக்காங்க. ஆனா 2024 பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா வாக்குகள் மிகப்பெரிய அளவுல சரிஞ்சிருக்கு. ஸோ அதை எப்படி திமுக ஈடுகட்ட போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு இந்த தொகுதி ஒரு ஒரு பரிச்சயமான தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பா இதுங்களை வெற்றி பெற அவங்க மிகப்பெரிய அளவில் முயல்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 2016 தேர்தலில் 0.30 வெறும் 0.30% வாங்கியிருக்காங்க. 2019 2.98%, 2021 4.60%, 2024 4.29% வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு 4% வாக்குகள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழரை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல ஒரு 4% இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து சங்கராபுரம் தொகுதி வாக்காளர் நிலவரத்தை பத்தி பார்த்துருவோம். அந்த வகையில வாக்காளர்களா இந்த இடத்துல 2,61,171 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,32,722 ஆண்களும் 1,34,399 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர்கள் இந்த இடத்துல 50 பேர் வந்து வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் 44,860 ஆண்களும் 45,427 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஏஜஸ்ன்னு சொல்லப்படுறவங்க 56,805 ஆண்களும் 57,523 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 31,057 ஆண்களும் 31,449 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஆண்களை விட பெண்கள் ஒரு அளவுக்கு அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏஜ் வைஸ் கேட்டகரியிலையும் அவங்க கொஞ்சம் யங்ஸ்டர்ஸும் மிடில் ஏஜர்ஸும் கொஞ்சம் 60% 20% பக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சங்கராபுரம் தொகுதி வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா கடந்த எட்டு தேர்தல்களில் பார்த்தீங்க அப்படின்னா 1989 76.60ஆகவும், 1991 67.90ஆகவும், 1996 69.20ஆகவும், 2001 64.30ஆகவும், 2006 70.30ஆகவும், 2011 81.80ஆகவும், 2016 80.30ஆகவும், 2021 81.40% இந்த இடத்துல வந்து வாக்கு பதிவாயிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில எதிர்பார்ப்பு சதவீதம் வாக்குப்பதிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81.97% வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த தொகுதி மக்கள் வந்து 100% பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புற மக்களே. அடுத்து சங்கராபுரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய இழுபறி அதிமுகவும் திமுகவும் இருக்க போகுது. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் கடந்த தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதங்களை அவங்க பிரிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ ஒருத்தர் மக்களவை தேர்தலில் முந்திருக்காங்க, ஒருத்தர் சட்டப்பேரவை தேர்தலில் முந்திருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த அனலைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த இடத்துல வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சங்கராபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது இழுபறி தொகுதியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 0.25% தான் மொத்தமாகவே ரெண்டு பேர்த்துக்கு இருக்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக 39.65%, 86,830 வாக்குகளும் பெறத்துக்கு அதிமுகவுக்கு இந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது அந்த தேர்தல் முடிவில் தான் நம்மளுக்கு தெரியும். இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா வச்சு இவ்வளோதான் கேப்சர் பண்ண முடியுது. ஸோ நம்ம கணிப்பு கரெக்டாக இல்லைனாலும் இல்லைனாலும் பரவாயில்லன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பா அது உறுதிப்பட கொஞ்சம் நியர்பை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட
அசம்ப்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 39.40% 86,283 வாக்குகளும் பெறத்துக்கு திமுகவுக்கு இந்த இடத்துல பலம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, திமுக, அதிமுக இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல இழுபறியில ஈடுபட்டு யாரு வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாத நிலைமையில சங்கராபுரம் தொகுதி இருக்கு. ஸோ அத பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும் தான் நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயம் இல்ல. அந்த இத பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில 6.48% 84% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நாம் தமிழருக்கு இருக்கு. 14,972 வாக்குகளும் இந்த இடத்துல நாம் தமிழர்கள் பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு கணிசமான ஒரு வாக்கு சதவீதத்தை அவங்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆக மொத்தத்தில் நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு நாங்கள் தனிச்சையாக தான் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறத அவர் உறுதிப்பட அவரோட கட்சி தலைவர் சீமான் சொல்லிட்டாரு. ஸோ எந்த வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கான விடை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு புது வரவான தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 11.07% 24,242 வாக்குகளும் வாங்குறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது மீறி அதிகமாக வாங்கணும் அப்படின்னா நம்ம திமுக, அதிமுகவை கண்டிப்பாக பின்னுக்கு தள்ளிட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. இது மொத்தத்தில் பார்க்குறப்போ இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா சங்கராபுரம் தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு 2026 எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. இணைய போகிறாங்க. அதில் வந்து பாஜக மட்டும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் சங்கராபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கை கொஞ்சம் ஓங்கி இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த தொகுதி மிகப்பெரிய இழுபறிக்கு வரும் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் 39.65% வந்து சங்கராபுரம் தொகுதி தேர்தலில் 2026 கூட்டணியோட சேர்ந்தா கண்டிப்பாக அதிமுகவுக்கு 39.65% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐஎம், மக்கள் நீதி மையம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக அப்படிங்கிற நிறைய கட்சிகள் இருக்கு. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகள் இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் பார்க்குறப்ப இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் இருக்கு. அவங்களுக்கு 39.40% வந்து இந்த சங்கராபுரம் தொகுதியில் தேர்தல் கூட்டணி கூட்டணியோட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 39.40% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6.84% வந்து தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவங்களோட நிலைப்பாடு எப்பயுமே தனிச்சு நாங்கள் போட்டிடுவோம் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால அவங்களுக்கு 6.84% வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது தமிழகத்துக்கு புதுவரமாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 11.07% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவங்க வந்து இன்னும் கூட்டணி கட்சிகளை பற்றி அவங்க இன்னும் தெரிவிக்கல. எந்த ஒரு கட்சியும் நாங்கள் சேரப்போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லலை. நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்க இணைஞ்சாங்கன்னா இந்த தொகுதியில் அவங்களுக்கான மாற்றங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை வகையில் பார்க்குறப்ப பேசிக்காக இந்த தொகுதியில் தனிச்சு போட்டிட்டா தமிழக வெற்றி கழகத்துக்கு 11.07% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட கழக நிர்வாகிகளும் நிர்வாக உறுப்பினர்களும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா கண்டிப்பா இதோட ஆன்சர் நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும். ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேட்டாஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கு நம்மளோட தமிழ்நாடு தேர்தலில். ஸோ தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு தேர்தல் நெருங்க நிறைய வித்தியாசங்கள், நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. ஸோ அந்தந்த மாற்றங்கள் அப்பப்போ நிகழ போகிறத அப்டேஷனோட நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவீல் மீட்டிங்கில் நான் ரிவீல் ஷோவில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் எப்படி வெற்றி பெற்றாங்க, நாம் என்ன கருதி பண்ணோம், அவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு வீடியோ போடுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிற மக்களை எப்படி ஜெயிச்சாங்க, எந்த கட்சி எந்த பலத்தோட இருந்துச்சு அந்த தொகுதியில் ப்ரீவியஸில், இப்போ எவ்வளோ சதவீதம் உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாஸும் தேர்தலுக்கு பின் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக கூறுறேன் மக்களே. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு 11.07% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் மக்களே. நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய சொல்லணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.